வணக்கம் ட்ரேடர்ஸ். டியூஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. நிஃப்டியில் ப்ரைஸ் S1 ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே முடிஞ்சிருக்கு. இது ஒரு பேரிஷான விஷயம். அதன் காரணமாக இன்றைக்கி வந்திருக்கிற சிபிஆருமே நிஃப்டிக்கு ஒரு டிசெண்டிங் வைடு சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா மார்க்கெட் செல்லான் ரிசல்ட் இருக்க போகுது, பயாஸே பேரிஷாக இருக்க போகுது, மார்க்கெட் கீழே விழுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் டே லோவை தானா கீழே விழுந்துடும். அப்படி இல்லைனாலுமே மார்க்கெட் இந்த சிபிஆர் கிட்ட போனாலோ இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட ஜோனுக்கு போனாலோ ரிவர்ஸில் ஆகி கீழே வர்றதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்திருக்கிற அனாலிசிஸ், சிபிஆருடைய அனாலிசிஸ். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் மணியுடைய லிக்விடிட்டி, அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கக்கூடிய இடங்கள், அதை ஹண்ட் பண்ணுறதுக்காக அங்கே போச்சுன்னா அதை ஹண்ட் பண்ணி முடிச்சுட்டு ரிவர்சல் ஆகக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு 690, 778, 804 இதெல்லாம் மிக முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே வரும்போது ப்ரீவியஸ் டே லோவான 578, 509, 287 இதெல்லாம் மிக முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகுமா, எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க.